வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் இரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் குமரவேல் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வம் சாமி, குலதெய்வம். இந்த படம் நடித்தது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோ நான் டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இததான் எதிர்பார்க்குறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தனிந்தது காடு, வடக்குப்பட்டி ராமசாமிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. பேரை சொல்லாமலே இவ்வளோ கைத்தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிடு. சில படங்களில் நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாமல் இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல அப்படின்னாண்ணே, என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோனை வைப்பாப்பில். அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க. வீராசாமி காலத்திலேருந்து ஏதோ ஒரு சாமி, ஆமாம் ராமசாமி, ரைட். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும்
கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னா சார் தான். அதே மாதிரி வந்து ஒரு ஷார்ட் எடுத்துருந்தோம், கிளைமேக்ஸ் ஷாட்டு. அந்த ஷார்ட்டை வந்து சார் ஒரு கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்றாரு. நீ சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்கே சார் அப்படின்னா, நீ குடு தம்பி அப்படின்னாரு. எல்லோரும் சைலண்டாக இருக்க சொன்னார். ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் அலாட் சார். உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க 2 விஷயம் இப்போ சொன்னாப்புல தம்பி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜாலியான ஒரு பதில் தான். அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டயலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்கா டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று. இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்டரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களே சார் நம்ம ரவிமரியா சார் தான் சார் அது சார் அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை, தம்பிக்கிட்டேயும் உண்டு. ஏன்னா இவ்வளோ விடிக்காரத்தில் ஒரு நாள் நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சார் ராணாக்காரன்லேருந்து. அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னாரு. சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணோன்னா தூக்க கழுத்தில் ஹலோ அப்படின்னாப்பில்ல. தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கேன்? இப்போ தானே எழுந்துக்கிறேன், லொக்கேஷனுக்கு போகணும். நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு என்ன இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார், என்ன ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்கன்னு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு. இல்லை பண்ணிப்பாரு, என்னை விட சீக்கிரம் வருவேன். அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக விளையாண்டுட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக்கு, பர்ஃபார்மன்ஸ் இதிலெல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். டிஆர் சார் வந்துட்டு ஒரு சீனை சொல்லிடுவார், ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க. வந்து அவர் நடிச்சிருவார், அவ்வளோதான். அது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்ச உடனே எமோஷனல் ஆகிறாரு. ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ்ன்னு தான் சொல்லுவார், பாஸே இதாண்டா மூடு, அண்ணன் வரேன்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தார். வந்த உடனே விச்சு நிற்கிறாரு. விச்சு நான் அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார். வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேறே ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார். விச்சுவை பிடிச்சாரு. பிடிச்சி 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாலம்டா, ஓடி போயிட்டாலண்ணா. கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தார். நெஞ்சில் வந்து அவர் தலையை வச்சு முட்டினாரு. டே என் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே, ஓடி போயிட்டான். நான் நெஞ்சு பிடிச்சின்னு இவர் கண்ணை காமிச்சா, அண்ணன் ஓடிட்டீங்கன்னா இருக்காதீங்க அப்படின்னு. இவர் அங்கேருந்து இல்லை, வீரா 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 டே பாசே. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் அவர் அண்ணனோட நடித்தது, அப்போத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது, இது எல்லாமே. அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் A1 ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக்காக, ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில் நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.